வணக்கம் ருத்ரோ ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல கும்ப லக்னம் கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது, இந்த வாழ்க்கையில எந்தெந்த கிரகங்கள் எத்தகைய ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய கடமைப்பட்டிருக்குது, எது மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்க வல்லது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடையும். இப்ப பாத்தீங்கன்னா கும்பலக்ன கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் கிடைக்கும் இருக்கும் இந்த வாழ்க்கையில அப்படின்னா, போன ஜென்மத்தில் செய்த பாவப்புண்ணிகளுக்கு ஏற்ப இந்த கிரகங்கள் எத்தகைய தசாபுக்திகள் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த அமைப்புல என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா அந்த நட்சத்திர ஆதிபதியிலிருந்து தான் தசாபு உங்களுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து கும்பலக்னம் கும்பராசியில பிறந்திருக்கீங்கன்னா, சதய நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா முதல் திசை ராகு திசை. ராகுக்கு அப்புறம் குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரும். ஸோ இத்தகைய அமைப்பு உள்ள ஒரு விஷயம் உங்களுடைய ஜாதகத்துல சனிங்கிற ஒரு கிரகம் மிகவும் முக்கியது. ஆனா அவர் தான் லக்னாதிபதி, அவர் தான் ராசிதிபதி. கும்ப லக்னம் கும்பராசியில பிறந்திருந்தீங்கன்னா, ஸோ அப்படிங்கிறப்போ சனி ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார். நல்ல இடம்னா என்ன? நட்பு வீட்டுக்கு குறையாமல் ஆட்சி உச்சம் நட்புல இருந்து ஒரு திருக்பலம்னு முக்கியம். நம்ம ஆட்சி உச்சம் பெறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பாவகிரகம் உச்சம் பெறணும், ஆட்சி பெறணும், ஸ்தான பலம் பெறணுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் பாவகிரகம். ஆனா ஓரளவுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதியா இருந்து ஓரளவுக்கு வலு பெறுவது மிகவும் நல்லது. ஆனா அதுக்கும் மேலாக குரு பார்வை, சுக்கிரனின் தாக்கம், பார்வையோ சேர்க்கையோ இருப்பது மிகவும் நல்லது. பௌர்ணமி சந்திரனின் பார்வை இருக்குவதும் நல்லது. ஸோ இத்தகைய ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா சனிக்கு இருக்குமாயின் நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மையில ஒரு கர்மால ஜாதகர் பிறந்திருக்கான்னு அர்த்தம். இதே சனி வந்து ராகுவோட சேர்ந்துட்டாருன்னா அந்த தன்மையில குறைபாடுகள் உண்டு, வாழ்க்கையில் சில சிரமங்கள் உண்டு, உடல்நலம் மனநலத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எந்த நேரத்துல வருங்கிறது தசாபுக்தியை வச்சு நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே நேரத்துல சனி செவ்வாயோட சேரும் பொழுது ஜாதகர் கொஞ்சம் முடிவெடுப்பதிலும் ஒரு தன்மையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுலையும் குறைபாடுகள் உண்டு. கொஞ்சம் அவசர விஷயங்களும் அவசரமாக சில முடிவுகள் எடுக்கிறது, கோவப்படுறது, முழுசா ஒரு விஷயத்தை தீர ஆராயாமல் ஒரு மாதிரியான தனக்கு சாதகமாக முடிவெடுத்துகிற மாதிரி செய்து பிற்காலத்தில் அவதிப்படுவது, அறிவு சார்ந்த முடிவுகள் எடுக்காமல் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற மாதிரி விஷயங்கள் கொடுத்து விடுவார். அதே கேதுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது ஜாதகர் விவேகமாக இருப்பார். ஸோ இது மாதிரி எந்த அமைப்புல வந்து உங்களுக்கு சனி இருக்கிறாருங்கிறத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை தரம், குறிக்கோள், அமைப்பு இருக்கும். அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக கும்பலக்னம் கும்பராசிக்காரர்களுக்கு வருவது என்னன்னா சுக்கிரன். சுக்கிரன் தான் உங்களுக்கு ராஜயோக அதிபதியா, 4ஆம் வீட்டு அதிபதியாகவும் பாக்கியஸ்தானாதிபதி யோகஸ்தானாதிபதியாக வருகிறார். ஸோ சுக்கிரன் வந்து மிகவும் முக்கியம். நல்ல ஒரு அமைப்புல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாருன்னா நல்ல விஷயம். அதே சமயத்துல திருக்பலம் என்று சொல்லப்படுகிற குரு, பௌர்ணமி சந்திரனின் பார்வை, புதனோட சேர்க்கைங்கிற மாதிரி இருந்துட்டா இன்னுமே டாப். ஆனா சனி செவ்வாய் ராகுவோட சேரும் பொழுது அதோட சுபத்துவம், அதோட சுபரின் தன்மை குறைகிறது. ஸோ ராஜயோகாதிபதியோட விஷயத்துல ஒரு பாவத்துவம் கலந்து விட்டது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த கர்மா, சுக்கிரனின் விஷயங்களாகிய பெண்கள், சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரமான விஷயங்கள், வண்டி வாகனம், வீடு, அது மாதிரி விஷயத்துல பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்ப நடக்குங்கிறது தசாபுக்தியில போய் நம்ம பார்க்கலாம். ஸோ சுக்கிரன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறார், அஃப்ளிக்ட் இல்லாம இருக்கார், பிரச்சனை இல்லாம இருக்கார், தோஷத்து இல்லாம இருக்கிறார், யாரோட சேர்ந்து இருக்கிறார், யாரால் பார்க்கப்படுகிறார், எத்தனை டிகிரியில எத்தனை கிரகங்கள் வந்து சுக்கிரனோட பக்கத்துல இருக்காங்க, இது எல்லாம் மிகவும் முக்கியம். சயின்டிபிக் வேதிக் அடிப்படையில் ஒன்னொன்னு டிகிரி அடிப்படையில பார்க்கணுங்கிறது நீங்க நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு முக்கியமான ஒரு கிரகமா வருகிறது வந்து புதன். புதன் நம்ம நல்லா இருந்துட்டாவே குழந்தைகள் விஷயம் நல்லா இருக்கும், படிப்பு விஷயம் நல்லா இருக்கும், வெளிநாடு விஷயம் நல்லா இருக்கும், வர்த்தகம் நல்லா இருக்கும், ஜாதகரே ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்வார். புதன் பாதிக்கப்பட்டிருந்தா நான் சொன்னது எல்லாமே பாதிப்பாகும். ஸோ புதன், சுக்கிரன், சனி மிகவும் முக்கியமான கிரகமாக கும்பலக்ன கும்பராசிக்காரர்களுக்கு வருகிறார்கள். ஓரளவுக்கு தன்மையான திருப்பலம், ஸ்தானபலம், திக்பலம் பெற்றுவிட்டால் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்தா திக்பலம், புதன் லக்னத்துல ராசியிலேயே இருந்தா திக்பலம், சனி 7ஆம் இடத்துல இருந்தா திக்பலம். இது மாதிரி இது வரும் பெறும் பொழுது திக்பலமும் சுபரின் தாக்கமும் பெறும் பொழுது ஜாதகர் ஒரு நல்ல குடித்து வைத்த ஒரு நபராக வருகிறார். அந்த சுக்கிர புதன் சனி திசை வருமாயின் உண்மையே டாப்.
மிகவும் முக்கியமான ஒரு திசை அதாவது கவனமா இருக்க வேண்டிய திசை என்று எடுத்துட்டா சந்திர திசை. சந்திரன் கும்பலக்ன கும்பராசிக்காரருக்கு மிகவும் முக்கியம். ஏன்னா அவர் 6ஆம் வீட்டதிபதி என்று சொல்லப்படுகிற குணச்சத்துரு பாவாதிபதியாக வருகிறார். கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், நோய், உடல் பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்க வல்லதாக சந்திரன் வருகிறார். சந்திரன் ஒரு 11ஆம் இடம், 10ஆம் இடம், 9ஆம் இடம், இது மாதிரி ஒரு நல்ல பாவத்தில் ஒளி பொருந்திய சந்திரனாக பாவ கிரகத்தின் தாக்கங்கள், அதாவது செயற்கையோ பார்வையோ இல்லாமல் இருக்குமாயின் பரவாயில்லை. அந்த சந்திரன் வந்து அந்த 6ஆம் வீடு வழியாக நல்ல பலன்களை கொடுப்பார். ஆனால் சனி செவ்வாய் ராகு கேதுவோட பாதிப்பாயி 6, 8, 12ங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான பாவங்களில் இருக்கும் பொழுது, சந்திர திசை நடக்கும் பொழுது கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகள் அது மாதிரி விஷயத்துல ஜாதகர் பாதிக்கப்படுவார்னு தெரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணுமே துல்லியமா எப்படி இருக்காங்க, டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகம் எப்படி பாத்துக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்கணும். சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொறுத்துதான் உங்க கர்மா பலன்கள் செயல்படுகிறது. எப்படி பாவத்துமா இருக்கா, சுபத்துமா இருக்கா, திருப்பலமா இருக்கா, இதெல்லாம் பொறுத்துதான் நம்ம பார்க்கணும். இதுல இந்த 4 கிரகத்தை காட்டிலும் மற்ற கிரகம் ஆகிய குரு பாத்தீங்கன்னா மாரகாதிபதியா வருகிறார். அவரும் வந்து 2ஆம் இடத்திலே இருந்து அதிக திருப்பலம் பெறும் பொழுது குரு திசையில மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுத்துருவார். அது எப்படி இருக்கிறார், சனியால் பார்க்கப்படுகிறாரா, அந்த மாதிரி தன்மை எல்லாம் பார்த்துதான் துல்லியமான ஒரு பலன் எடுக்க முடியும். குரு ஓரளவுக்கு சுமாரான நியூட்ரல் பிளானட்டா வரார். செவ்வாய் பாத்தீங்கன்னா 3க்கும் 11க்கும் 3க்கும் 10ஆம் வீட்டு அதிபதியா வரார். நீங்க எத்தகைய தொழில் பண்ண போறீங்க, தொழில் அதிபரா வர போறீங்களா, அப்படி மாதிரி விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக, ஆதிபத்தியை குறிக்கக்கூடிய ஒரு கர்மாவை குறிக்கக்கூடிய கிரகமா வரார். செவ்வாய் 11ஆம் இடத்துல நல்ல லாபஸ்தானத்துல அல்லது 10ஆம் இடத்திலே குரு பார்வை பெற்று நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நல்ல தொழில், நல்ல வேலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இடம், வீடு, இது மாதிரி விஷயத்துல நல்ல பலன்கள் கிடைக்கும். சகோதரர்கள் நல்ல சகோதரர்களாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதே சனி ராகுவோட சேரும் பொழுது சகோதர தோஷங்கள், தொழில் தோஷங்கள் அடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. சோ இதுதான் வந்து ஒரு பொதுவான ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஒழிய, உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மற்ற கிரகமாகிய சூரியன் பாத்தீங்கன்னா உங்க பங்குதாரரை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்குது. சூரியன் நல்லா இருக்கும் பொழுது நல்ல மனைவி, மனைவியா இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு பார்ட்னர் கிடைக்கக்கூடிய, மேரேஜ் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய, பிசினஸ் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய அமைப்பு சூரியன் நல்லா இருக்கும் பொழுது நல்லா வருது. சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பிரச்சனை ஆயிருது. சூரியன் பாதிக்கப்படும் பொழுது குடும்பம் நல்ல குடும்பம் அமையாமல் கும்பலக்னம், கும்பராசிக்காரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படித்தான் கர்ம பலன்கள் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி விஷயத்தை கொடுக்கிறார். உங்கள் ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கிறார், சுக்கிரன் எப்படி இருக்கிறார், புதன் எப்படி இருக்கிறாருங்கிறது பார்த்து, சந்திரன் எப்படி இருக்கிறார், சூரியன், குரு எப்படி இருக்கிறார்லாம் பார்க்கும் பொழுது உங்களோட ஒரு கிரகமும் கர்மா எப்படி செயல்படுகிறது, மோர் இம்பார்ட்டன்ட்லி என்ன தசா பெல்ட் வருது, சனி, புதன், கேது, சுக்கிர பெல்ட் வருதா, அல்லது சூரியன், சந்திரன், செவ்வாய் பெல்ட் அது மாதிரி வருதாங்க, அதை வைத்து உங்களோட வாழ்க்கையில யோகமா இருக்க போறீங்களா, அல்லது ஒரு மாதிரி சுமாரான பலன் தான் நீ அனுபவிக்க போறீங்களாங்கிறது நம்ம பார்க்கலாம். இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகத்துல வந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி உள்ள பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு கொடுத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில எது மாதிரி ஒரு டைரக்ஷன்ல போவீங்க, எப்ப ஜெயிப்பீங்க, எந்த நேரத்துல எது செய்யணுங்கிறதெல்லாம் உங்க கர்மாக்கு நீங்க அலைன் பண்ணி நீங்க செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி பெற்று ஒரு சிறந்த ஒரு நபராக வர முடியுங்கிறது நான் சொல்றேன். இது ஒரு பொதுவான பலன்கள் தான். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.